நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த கவிதைகள் கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதைகள். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கல்யாண்ஜி அவர்களுடைய என் ஓவியம் உங்கள் கண்காட்சி அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிதைகள். வாங்க பார்க்கலாம். கவிதை எண் 1. உங்கள் ஊரில் கோவில் உண்டா? ரத வீதிகள் உண்டா? தேர் உண்டா? தேரடி உண்டா? தேரடியில் குடை ரிப்பேர் செய்கிற, மாற்றுச்சாவி போட்டு தருகிற, மூக்கு கண்ணாடி பழுது பார்க்கிற, டார்ச் விளக்குகளை ஒக்கிடுகிற சகல கலைஞர் இருக்கிறாரா? இருப்பார் நிச்சயம். இருட்டு இருக்கிற வரை, பூட்டு இருக்கிற வரை, கண்கள் இருக்கிற வரை, கார்மேகம் இருக்கிற வரை. அவர் நமக்கு முக்கியம். ஒரு ரத வீதியை விடவும், தேரை விடவும், கோவிலை விடவும். அவர் நமக்கு முக்கியம். ஒரு ரத வீதியை விடவும், தேரை விடவும், கோவிலை விடவும். கவிதை எண் 2. என்னை யாரோ தொடுவது போல இருக்கிறது. யாராவது என்னை தொட விரும்பினேன் போலும். நான் யாரையோ அணைத்து கொள்வது போல இருக்கிறது. யாரோ என்னால் அணைக்கப்பட விரும்பினார்கள் போலும். என்னை யாரோ தொடுவது போல இருக்கிறது. யாராவது என்னை தொட விரும்பினேன் போலும். நான் யாரையோ அணைத்து கொள்வது போல இருக்கிறது. யாரோ என்னால் அணைக்கப்பட விரும்பினார்கள் போலும். கவிதை எண் 3. மிகுந்த தனிமையில் இருந்த மைதானத்தில் மிகுந்த தனிமையில் இருந்த ஒரு தந்தை மகனுக்கு பந்து வீசி கொண்டு இருந்தார். மிகுந்த தனிமையில் உருண்டு வந்த பந்தை எடுத்து வீசினேன். மிகுந்த தனிமையில் நடந்த நான். இப்போது எங்கிருந்தோ திரண்டு வந்து கூடியது எல்லா தனிமையின் மீதும் ஒரு இசை. மிகுந்த தனிமையில் இருந்த மைதானத்தில் மிகுந்த தனிமையில் இருந்த ஒரு தந்தை மகனுக்கு பந்து வீசி கொண்டு இருந்தார். மிகுந்த தனிமையில் உருண்டு வந்த பந்தை எடுத்து வீசினேன். மிகுந்த தனிமையில் இருந்த நான். இப்போது எங்கிருந்தோ திரண்டு வந்து கூடியது எல்லா தனிமையின் மீதும் ஒரு இசை. கவிதை எண் 4. யாரோ பாடுகிற பாடலை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போது எத்தனை முறை நீ கத்தியை பாய்ச்சினும் நான் சாகவே மாட்டேன். யாரோ பாடுகிற பாடலை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போது எத்தனை முறை நீ கத்தியை பாய்ச்சினும் நான் சாகவே மாட்டேன். கவிதை எண் 5. தயவு செய்து மன்னியுங்கள். எந்த பூவின் பெயரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது எல்லாம் அவை பூ என்பது மட்டுமே. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். எந்த பூவின் பெயரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது எல்லாம் அவை பூ என்பது மட்டுமே. கவிதை எண் 6. ஓடிவிட்ட நாயின் மேல் எரிந்த கல் எக்கே எக்கே குறைத்து கொண்டு இருக்கிறது விழுந்த இடத்தில். ஓடிவிட்ட நாயின் மேல் எரிந்த கல் எக்கி எக்கி குறைத்து கொண்டிருக்கிறது விழுந்த இடத்தில். கவிதை எண் 7. நீங்கள்தான் சொல்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நேற்று நான் முட்டாக இருந்தேன் என்று. நீங்கள்தான் சொல்கிறீர்கள் எனக்கு தெரியாது நாளை நான் கனியாக இருப்பேன் என்று. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் இன்று நான் பூவாக இருக்கிறேன் என்று. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் இன்று நான் பூவாக இருக்கிறேன் என்று. கவிதை எண் 8. நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியது ஆகிறது. நிறைய நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு நிறைய இருட்டையும் பார்க்க வேண்டியது ஆகிறது. கவிதை எண் 9. ஒவ்வொரு அறையாக எதை தேடுகிறீர்கள்? என்னிடம் கேட்பவளிடம் என்னைத்தான் எனச் சொன்னால் பயந்தல்லவா போவாள். ஒவ்வொரு அறையாக எதை தேடுகிறீர்கள்? என்னிடம் கேட்பவளிடம் என்னைத்தான் எனச் சொன்னால் பயந்தல்லவா போவாள். கவிதை எண் 10. புடைத்த நரம்புடன் பச்சையும் பழுப்புமாய் தேக்கரண்டி அளவு இலை. இன்றோ நாளையோ உதிரும் சாத்தியம். ஓடி ஓடி வெயிலின் பாஷையில் விளிம்பு வரை எழுதுகிறது ஒரு எறும்பு. எழுத எழுத வாசிக்கிறது இன்னொரு எறும்பு. ஓடி ஓடி வெயிலின் பாஷையில் விளிம்பு வரை எழுதுகிறது ஒரு எறும்பு. எழுத எழுத வாசிக்கிறது இன்னொரு எறும்பு. நான் இனிமேல்தான் படிக்க வேண்டும் எறும்பு எழுதிய ஒரு தாவரத்தின் புத்தகத்தை. கவிதை எண் 11. கட்டிட தொழிலாளிகள் நின்று கொண்டே அவசர அவசரமாக சாப்பிடுவதற்கு இங்கும் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கிறது. சாப்பிட்டு முடித்த கடைசி துணுக்கை எறிய எதிர்பார்த்தபடி முகம் தூக்கி இங்கும் ஒரு கிழட்டு நாய் நிற்கிறது. தான் சாப்பிட வாங்கியதை கொஞ்சியபடி அப்படியே அதன் முன் வைக்க இங்கும் ஒரு குடிகாரர் இருக்கிறார். எங்கும் இருக்கிறோம் நாம். கவிதை எண் 12. பறவை என்னை பார்த்து கொண்டு இருந்ததா தெரியாது. நான் பறவையை பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான். பறவை என்னை பார்த்து கொண்டு இருந்ததா தெரியாது. நான் பறவையை பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான். கவிதை எண் 13. ஒரே ஒரு பூதான் பூத்தது. ஒரே ஒரு பூவையும் பறித்து விட்டேன். ஒரே ஒரு பூவின் வாசனை எப்போதும் அலாதி.
ஒரே ஒரு பூதான் பூத்தது, ஒரே ஒரு பூவையும் பறித்து விட்டேன். ஒரே ஒரு பூவின் வாசனை எப்போதும் அலாதி. கவிதை எண் 14. நான் உங்கள் விருப்ப உணவும் அல்ல. வெகு தூரமாக நீங்கள் என்னை கவ்விக்கொண்டே செல்கிறீர்கள். என் வதையெல்லாம் நீங்கள் கவ்விக்கொண்டு இருப்பதல்ல, நான் இன்னும் உயிருடன் இருப்பது. என் வதையெல்லாம் நீங்கள் கவ்விக்கொண்டு இருப்பதல்ல, நான் இன்னும் உயிருடன் இருப்பது. கவிதை எண் 15. யாரும் நிலவை பார்ப்பதில்லை, யாரும் நட்சத்திரத்தை பார்ப்பதில்லை, யாரும் மேகத்தை, வானத்தை, மின்னலை, மழையை, வெயிலை, நிழலை, ரயிலை, யானையை பார்ப்பதில்லை. யாரும் யாரையும் பார்க்காத மாநகர அடுக்ககச் சுவரொன்றில் கைவிரல்களின் நிழலசைவில் நாய்க்குரைப்பு விழவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் கட்டிலில் படுத்தபடியே ஒரு தன்னந்தனி முதியவர். யாரும் யாரையும் பார்க்காத மாநகர அடுக்ககச் சுவரொன்றில் கைவிரல்களின் நிழலசைவில் நாய்க்குரைப்பு விழவைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார் கட்டிலில் படுத்தபடியே ஒரு தன்னந்தனி முதியவர். கவிதை எண் 16. என் கனவுகளை திருட இப்படி ஜன்னல் கம்பிகளை வளைத்து வந்திருக்க வேண்டாம் நீங்கள். மேலும் வாசல் வழியாகவே நீங்கள் வந்திருக்கலாம். கதவற்ற வீடு எனக்கு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்போதாவது. மேலும் வாசல் வழியாகவே நீங்கள் வந்திருக்கலாம். கதவற்ற வீடு எனக்கு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்போதாவது. கவிதை எண் 17. அத்துவான தண்டவாளத்தில் நெடும்பொழுது நின்றது தொடர்வண்டி. எந்த சலனமும் அற்று சன்னல் வழி விரியும் மாலை தொடுவானம் பார்த்திருக்கையில் ஒரு வெண்மேகம் இரண்டாக பிரிந்து நகரும் அற்புதம் நிகழ்ந்தது. எனக்கு ஏன் அப்படி கண்ணீர் திரண்டது என தெரியவில்லை. கவிதை எண் 18. ஆற்றையும் ஆற்று மீனையும் பார்த்து கொண்டிருந்தேன். தூண்டிலையும் தூண்டில் புழுவையும் திணித்துவிட்டு போகிறீர்கள் நீங்கள். இனி ஆற்றை ஒருபோதும் பார்க்க முடியாது எனக்கு. ஆற்றையும் ஆற்று மீனையும் பார்த்து கொண்டிருந்தேன். தூண்டிலையும் தூண்டில் புழுவையும் திணித்துவிட்டு போகிறீர்கள் நீங்கள். இனி ஆற்றை ஒருபோதும் பார்க்க முடியாது எனக்கு. கவிதை எண் 19. ஒரே ஒரு சொல்லை ஒரு வரியிலிருந்து நீக்கிவிடின் அற்புதமாகிவிடும் இந்த கவிதை. எந்த வரியில் எந்த சொல் என்பதுதான் பிடிபடவில்லை இதுவரை. எந்த வரியில் எந்த சொல் என்பதுதான் பிடிபடவில்லை இதுவரை. கவிதை எண் 20. என்ன நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது என்ற உன் கேள்வியில் எவ்வளவு பதற்றம். ஒன்றும் நிகழவில்லை என்ற என் பதிலில் உனக்கு அவ்வளவு உவப்பில்லை. எதுவும் நிகழாதிருப்பது எவ்வளவு பெரிய நிகழ்வு தெரியுமா? எதுவும் நிகழாதிருப்பது எவ்வளவு பெரிய நிகழ்வு தெரியுமா? கவிதை எண் 21. பூனைக்குட்டியுடன் வந்தவள் தெருவின் எதிர்சாரியில் குப்பையை கொட்டிவிட்டு பூனைக்குட்டியுடன் திரும்பும்போது கூடுதலாக ஒரு புன்னகை இருந்தது. எந்த இடத்தில் இருந்து எப்போது எப்படி அதை எடுத்துக்கொண்டால் தெரியவில்லை. கவிதை எண் 22. மீனும் குறைந்து மீன் கொத்தியும் குறைந்தன, புழுவும் குறைந்து புண்ணியரும் குறைந்தனர். அப்புறம் என்ன? போ, சரியாகத்தானே இருக்கிறது சமன்பாடு. கவிதை எண் 23. பெரிய ஆசைகள் ஒன்றுமில்லை. யார் மேலும் பட்டுவிடாமல் 2 கைகளையும் வீசிக்கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டும், அவ்வளவுதான். பெரிய ஆசைகள் ஒன்றுமில்லை. யார் மேலும் பட்டுவிடாமல் 2 கைகளையும் வீசிக்கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் போக வேண்டும், அவ்வளவுதான். கவிதை எண் 24. உன் இலையில் புழுவானேன், உன் இலையை உண்டேன். உன் இலைக்கீழ் தொங்கியதென் கூடு. உன்னிடமிருந்தே உருமாறி பறந்தேன். உன் பூவில்தான் அமர்வேன் மீண்டும், நீயே என் சிலுவையும். உன் இலையில் புழுவானேன், உன் இலையை உண்டேன். உன் இலைக்கீழ் தொங்கியதென் கூடு. உன்னிடமிருந்தே உருமாறி பறந்தேன். உன் பூவில்தான் அமர்வேன் மீண்டும், நீயே என் சிலுவையும். கவிதை எண் 25. இது என்னுடைய நிழல்தான் தெரியும், ஆனால் அது என்னுடைய வெளிச்சம் இல்லையே. இது என்னுடைய நிழல்தான் தெரியும், ஆனால் அது என்னுடைய வெளிச்சம் இல்லையே. கவிதை எண் 26. நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை சுழலும் இசைத்தட்டை, அதன் மேல் கவியும் ஒரு முல்லை. அப்படியே இருந்தது எங்கள் வாழ்வும், சிறிய முள்ளுடன் சுழலும் முடியா இசையுடன். அப்படியே இருந்தது எங்கள் வாழ்வும், சிறிய முள்ளுடன் சுழலும் முடியா இசையுடன். கவிதை எண் 27. அந்த மேஜையில் அமர்ந்து எழுதினேன் மீனை பற்றிய கவிதையை. இந்த தட்டில் இருந்து உண்கிறேன் அந்த கவிதையை பொறித்து. பசிக்கிறது நிறைய. அந்த மேஜையில் அமர்ந்து எழுதினேன் மீனை பற்றிய கவிதையை. இந்த தட்டிலிருந்து உண்கிறேன் அந்த கவிதையை பொறித்து. பசிக்கிறது நிறைய.
கவிதை எண் 28. மலைகள் ஏன் அத்தனை தொலைவில் இருக்கின்றன அடைய முடியாமல்? சுவர்கள் ஏன் இத்தனை அருகில் இருக்கிறன விலக முடியாமல்? மலைகள் ஏன் அத்தனை தொலைவில் இருக்கிறன அடைய முடியாமல்? சுவர்கள் ஏன் இத்தனை அருகில் இருக்கிறன விலக முடியாமல்? கவிதை எண் 29. மொட்டை மாடியில் தொட்டி செடிகளுக்கு அருகில் முடிந்தது நிலா சாப்பாடு. அங்கேயே கை கழுவினோம். டம்ளர் தட்டு ஏனங்களை நீர் வடிய அங்கேயே கவிழ்த்தி வைத்தோம். படி இறங்கும் போது தெரிந்தது செய்திருக்கும் ஒரு தவறு. கைமறதியாக மொட்டை மாடியையும் கவிழ்த்தி வைத்து விட்டோம். முன்வாசல் கோலத்தின் மேல் குப்புற கிடந்தது தரையில் சிந்திய நிலா. கவிதை எண் 30. பெருமரம் பார்த்தேன், குதிரையிலிருந்து இறங்கினேன். வில் வைத்த இடத்தில் வெண் உதிர் பூக்கள். உடைவாளை இட்டதும் ஒரு எறும்பு ஊர்ந்தது அதன் மேல். அம்பரா தூணியை வாழ்வுரையை அகற்றிய பொழுதில் பறவைகள் ஆசி சொல்லி அமர்ந்தன உச்சி தருவின் ஒய்யாரத்தில். கவசத்தை கலற்றிய சமயம் தன்னெனும் காற்று தாண்டி போனது. பகையும் அற்று நட்பும் அற்று படர்ந்து அசைந்தன மொத்த கிளைகளும். உடனடியாக உறங்கிவிட்டேன் உள்ளும் வெளியும் யுத்தமின்றி. உடனடியாக உறங்கிவிட்டேன் உள்ளும் வெளியும் யுத்தமின்றி. கவிதை எண் 31. என் தந்தை தச்சனில்லை, எழுதுகிறவன். எனக்கு மரச்சிலுவை அல்ல, காகித சிலுவை. உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள் அல்ல, அன்றாடம். என் தந்தை தச்சனில்லை, எழுதுகிறவன். எனக்கு மரச்சிலுவை அல்ல, காகித சிலுவை. என் தந்தை தச்சனில்லை, எழுதுகிறவன். எனக்கு மரச்சிலுவை அல்ல, காகித சிலுவை. உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள் அல்ல, அன்றாடம். கவிதை எண் 32. அருவியின் கீழ் நிற்கையில் விழுந்தது இந்த பூ. நனைந்த பறவை போல் தோளில் அமர்ந்தது அது. நழுவி போகும் முன் நான் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன், ஒரு சாபம் போல, சாப விமோச்சனம் போல. நழுவி போகும் முன் நான் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன், ஒரு சாபம் போல, சாப விமோச்சனம் போல. கவிதை எண் 33. எத்தனை வாசல்கள் வெளியேறுவதற்கு? தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன், ஒரே ஒரு வாசல் வழியாக உள்ளே. தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன், ஒரே ஒரு வாசல் வழியாக உள்ளே. கவிதை எண் 34. கிளிகளிடம் கடிகாரம் உண்டு. மல்லிகா மதினி பிள்ளைகள் சாப்பிடும்போது வேப்ப மரத்தில் வந்து உட்காருகிறன. மல்லிகா மதினி பிள்ளைகள் காலனி நாடா கட்டும்போது கிளிகள் வாதாமரத்தில் பாடுகின்றன. மல்லிகா மதினி வீட்டு முன் ஆட்டோ வந்து நிற்கையில் கிளிகள் பறந்து விடுகின்றன. கீழே கிடக்கும் கடிகாரத்தை கையில் எடுத்து கட்டிக்கொண்டு கிளிகளுக்கு டாட்டா காட்டுகின்றன மல்லிகா மதினி பிள்ளைகள். கவிதை எண் 35. பானிபூரி விற்கிறவர் பூனைக்கண் வடக்கத்திக்காரர். கொய்யாப்பழக்காரருக்கு திம்மராஜபுரமாக இருக்கும். இவர் ஒரு மொழியில் தண்ணீர் கேட்கிறார், அவர் ஒரு மொழி சொல்லி போத்தலை நீட்டுகிறார். அண்ணாந்த வாயிலிருந்து குமிழ் புடைத்த தொண்டைக்குள் கலகலவென்று பாடிக்கொண்டு ஓடுகிறது ஒரே ஒரு கண்ணாடி நதி. இந்த பதிவில் பார்த்த கவிதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.